அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செயல்படுறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்க, தன்னம்பிக்கையோட நிதானமாக விடாமுயற்சியோட காரியங்களெல்லாம் செஞ்சு முடிக்கும் ஆற்றல் பெற்றவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் வியாபார ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் ஸ்தானத்தில் சூரியனின் பயிற்சி மற்றும் உச்ச பலன் கிடைக்கிறது. உங்களுடைய பொருளாதார ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்க போதுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களின் அர்த்தமுள்ள உரையாடல் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. புதிய வருமான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக சிறிய குறைகள்லாம் இருந்தாலும் கூட சீராக இருக்கும். உங்களுடைய பணிகளில் நிதானம் மற்றும் தனிமையில் செயல்பட நீங்கள் நினைப்பீங்க. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களின் ராசி அதிபதி புதன் சித்திரை 17 வரை மீன ராசியில் நீச்சமாக இருக்கிறார். குருவோட பரிவர்த்தனை பெறுவதால் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். திட்டங்கள்லாம் தீட்டி புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. பிறருக்கு உதவி செஞ்சு பாக்கிய பலனை நீங்கள் அதிகரிச்சுக்குவீங்க. பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழிகள்லாம் அகலப்போகுதுங்க. மன சங்கடங்கள்லாம் அகலும். துணிந்து சில முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. இறை வழிபாட்டின் மூலமாக நல்ல மாற்றங்களை வரவழைச்சு கொள்ள போகிறீங்க. உங்கள் முயற்சியில் சிறு தடை தாமதம் நிலவினாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் உண்டாகும். பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட் மற்றும் கன்சல்டிங் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு இது பொற்காலமாக அமைய போகுது. விலகி போன உறவுகளை குரு பகவான் மீட்டு தரப்போகிறாரு. உறவுகள் பகை மறந்து ஒன்றா இணைஞ்சு செயல்படுவாங்க. உறவுகளிடம் கோல் மூட்டி வேடிக்கை பார்த்தவங்கள்லாம் விலகி ஓடுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு குடும்பம் கட்டுப்பட போகுது. குடும்ப முன்னேற்றத்துக்கான அனைத்து தேவைகளும் நிறைவாக போகுது. பிள்ளைகளால் மனநிறைவு நிம்மதியும் கிடைக்க போகுது. புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. பல வருடங்களாக தீராத முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள்லாம் அகலப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாகும். பாகப்பிரிவினைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக பேசப்பட்டு சுமூகமாக முடிய போகுது. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் கூட உடனே சரியாயிருங்க. போதிய ஓய்வு, நிறைந்த சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. டென்ஷன்லாம் குறையும். ஜனனகால ஜாதக தசா புத்தி ஜாதகமாக இருக்கிறவங்களுக்கு சித்திரையில் திருமணம் நடைபெறும். சாத்தியக்கூறுகள்லாம் உண்டாகியிருக்குங்க. குடும்பத்தோடு போயிட்டு குல இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பூர்த்தி செஞ்சு மகிழ போகிறீங்க. வெளிநாட்டில் இருந்து பூர்வீகம் வந்து போகிறதுல இருந்த தடைகள்லாம் அகலப்போகுது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரும்பும் கல்லூரிகளுக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவில் நிலவிய தடை தாமதங்கள்லாம் அகலப்போகுது. எவ்வளவுதான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. இல்லைங்கிற நிலையே இல்லாமல் போக போகுது. முன்பு இருந்ததை விட வருமான உயர்வு அதிகமாகவே இருக்க போகுது. வட்டிக்கு வட்டி கட்டிய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரப்போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்துக்கு வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாக போகுது. சொகுசு வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல, ஆபரணம் வாங்குறதுலையும் ஆர்வம் காட்ட போகிறீங்க. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட போகுதுங்க. வீடு மாற்றம், வேலை மாற்றம் என விரும்ப தகுந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சகாயங்கள்லாம் உண்டாக போகுது. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளின் சுப காரியங்கள்லாம் கோலாகலமாக நடைபெற போகுது. பிறந்த வீட்டாருக்கும் புகுந்த வீட்டாருக்கும் போட்டி போட்டு உங்களை கவனிப்பாங்க. குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். கணவரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் மறைய போகுதுங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. மேலும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியினர் வாழ்க்கையில் செட்டில் ஆகும் காலங்க இது. உங்கள் முன்னேற்றம் கண்டு உறவினர்கள்லாம் ஆச்சரியப்பட போகிறாங்க, பொறாமப்பட போகிறாங்க. தலைக்கு வந்த பிரச்சனைகள்லாம் தலைப்பாகையோடு போச்சுன்னு உறுதியாக நீங்கள் சொல்லலாம். நிலையான வருமானத்துக்கு வழிபிறக்குங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் நிலவிய நெருக்கடிகள்லாம் சீராக போகுது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி தற்போது பலிதமாகும்.
வேறு வேலைக்கு முயற்சி செய்யும் தனியார் துறையினருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கப் போகுது. வேலை மாற்றம், ஊதிய உயர்வு, ஊர் மாற்றம் என அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாக போகுது. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணி செஞ்சு நல்ல பேரை பெற போகிறாங்க. மேலும் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது 10ல் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால உங்கள் சிந்தனை முழுவதும் தொழில் பற்றி தான் இருக்கும். தொழில் லாபம் வருவதற்கு புதிய முயற்சிகளை, யுக்திகளை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க. தொழில் பங்காளிகளுடன் ஏற்பட்ட ஈகோ தனிய போகுதுங்க. மன வலிமை அதிகரிக்க போகுது. எதிர்நீச்சல் போட்டு உழைச்சி ஆதாயத்தை நீங்கள் அதிகரிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் ஒரு தொழில் செஞ்சவங்களுக்கு 2 தொழில் செய்யும் எண்ணம் வரும். பாக்கியஸ்தான ராகுவால தொழிலில் நிலவிய மந்த நிலை மாறி லாபம் உண்டாகும். சிலருக்கு தொழில் விரிவாக்க சிந்தனை தோன்றும். வெற்றி மேலே வெற்றி உண்டாகும். பல புதிய தொழில் முதலீட்டாளர்கள்லாம் உருவாகுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிஸ்தான அதிபதி சுக்கிரன் தன் வீட்டை தானே உச்ச சூரியனுடன் இணைத்து பார்க்குறார். பெயர் புகழ் உயரக்கூடிய காலங்க இது. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு பல மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரித்து அரசியல் களத்தில் இறங்குவாங்க. அரசியலில் ஈடுபட்டோருக்கு ராஜயோகம் தரும் காலங்க இது. கட்சிக்காக அலைச்சல் மிகுந்த பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. புதிய மாற்றங்கள் உருவாகுங்க. கடந்த காலங்களில் விதைத்த விதை தற்போது துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மனசில் இடம் பிடிச்சு உங்கள் பெயர் அந்தஸ்தை நீங்கள் உயர்த்திக்குவீங்க. மிதுன ராசி அரசியல் பிரமுகர்கள் காட்டில் பணமழை தாங்க. அற்புதமான நல்ல காலம் இது. பல புதிய நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. பெயர் புகழ் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய காலங்க இது. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்க உண்டாகியிருக்கு. தொழில் வளர்ச்சியால் பல வழிகளிலும் உங்களுக்கு தனவரவு ஏற்படும். அதிக நேரம் உழைச்சி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் உங்களால். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வேலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு. அரசாங்க உதவிகள்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். மேலும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறையுங்க. உத்தியோகஸ்தர்கள், உயர் அதிகாரிகள், சக பணியாளர்களிடம் சகிப்புத்தன்மையோட பழகணும். வீடு கட்டும் பணி விறுவிறுப்பாக நடைபெறும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. குடும்ப உறவுகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மேலும் தவறான எண்ண அலைகளால் மனக்குழப்பம் ஏற்படுங்க. தார்மீக உணர்வோடு உழைச்சி முன்னேறியவங்களுக்கு சிறிய பேராசை துளிர்விடும். 2ஆம் திருமணம் நடக்கும். செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுகிறத தவிர்த்திடுங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் உண்டாகும். தொழில் ஒப்பந்தங்கள்லாம் கைமாறி போகலாம். வழக்குகள் இழுபறியாகும். தொழில் தொடர்பான தடாலடியான முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்கணும். அறிமுகம் இல்லாத நண்பர்களின் நட்பை நீங்கள் தவிர்க்கணும். பரிகாரமாக நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து புதன் ஓரையில் மகாவிஷ்ணுவை வழிபட நிம்மதி அதிகரிக்கும். புதன்கிழமை சயன கோலத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை மற்றும் தாயாரை வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியுங்க. தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பித்தூர் வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பணவரவு தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதால செலவுகள் போக கொஞ்சம் நீங்கள் சேமிக்கவும் முடியும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மாத பிற்பகுதியில் தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பங்களும் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க. பணிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. சிலருக்கு வேலையே இல்லைனாலும் எப்படியாவது பணம் கிடச்சிடும். மாத இறுதியில் நல்ல வேலை கிடச்சிடும். ஊடகத்துறையில் இருக்கிறவங்க அலைச்சல் அதிகரித்தாலும் உற்சாகமாக செயல்படுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிஞ்சிடும். வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்காக நீங்கள் ஆளாக நேரிடுங்கிறதால அவர்களோட கனிவான அணுகுமுறையை நீங்கள் அணுகிறது ரொம்ப அவசியம். பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்ப நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவர் நீங்கள் கேட்டதை வாங்கி தருவார். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 7. பரிகாரமாக நீங்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது. உங்கள் லாபாதிபதி செவ்வாய் மே 10 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்த
இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் தொழில் லாபம் தரும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் மோட்சக்காரகன் கேது உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பார். துணிச்சலோடு நீங்கள் செயல்பட வைப்பார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை கூட உங்களால் முடிச்சு அதில் ஆதாயமும் பார்ப்பீங்க. ராசிநாதன் புதன் மே 9 வரை சாதகமாக சஞ்சரிக்கிறதால வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். கடன் தொல்லைகள்லாம் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். பெரியோரின் ஆதரவும் துணையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபெற வைக்கும். ஜீவனக்காரகன் சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் வேலையின் காரணமாக இருக்கிறது நன்மை. பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்கள் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கே எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிடும். வியாபாரிகள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து செயல்படுவது அவசியம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை உருவாகும். குடும்பத்துக்குள்ள அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு கழுத்தில் மணமாலை ஏறும். இந்த மாதம் அனைத்து வகையிலும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே மாதம் 8ஆம் தேதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 14, 18, 23, 27, மே 5, 9, 14. பரிகாரமாக நீங்கள் காலத்தீஸ்வரரை வழிபட சங்கடங்களில் விலகும். நன்மைகள் நடக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையோடு சஞ்சரிக்கும் ராகு உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பார். வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார். அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கனவுகளை நனவாக்குவாங்க. மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் சகாயஸ்தானாதிபதி சூரியன் இதுவரை இருந்த நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறாரு. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகளை எல்லாம் இருந்த இடம் இல்லாமல் செய்வார். உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்குவார். சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட இடைவெளியை அகற்றுவார். உத்தியோகத்தில் சந்தித்த சங்கடங்களை இல்லாமல் செய்வார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றத்தை வழங்குவார். தொழிலில் லாபம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்தவர்களின் கவலையை போக்குவார். கையில் பணம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால வீட்டில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை ஏற்படும். பொன் பொருள் சேரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்விக்குரிய வழி பிறக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி 9. மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 14, 22, 23, மே 4, 5, 13, 14. பரிகாரமாக நீங்கள் வடிவுடை அம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதமாக அமைய போகுது. ஜென்ம ராசிக்குள் சுபகாரகனான குரு சஞ்சரிக்கிறதால அலைச்சல் உழைப்பு அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தின் காரணமாக வெளியூரில் சென்று தங்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் என்பது விதி. இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் 5, 7, 9 இடங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கிறதால பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். வழக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நட்பில் ஏற்பட்ட விரிசல் விலகும். கூட்டு தொழில் லாபமடையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சவங்களும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை உருவாகும். சொத்து இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. உங்கள் செயல்களுக்கு விஐபிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலைகள்லாம் தோய்வில்லாமல் நடந்தேறும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மெமோ இடைநீக்கம் என்று ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வராமல் இருந்த பணம் வந்து சேரும். சேமிப்புகள் உயரும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் உண்டாகும். மாணவர்களின் முயற்சி வெற்றியடையும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும்.
மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே 9, 10. அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 14, 21, 23, 30, மே 3, 5, 12, 14. பரிகாரமாக நீங்கள் ஆபத் சகயேஸ்வரரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும், நன்மைகள் நடந்தேறும். மேலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.